பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். பாஜக குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் சிபிஆர் பெற்றதை விட குறைந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார். கடந்த முறை 2014 நீங்கள் கூட்டணி அமைச்சப்போ பெற்ற வாக்குகளை விட 0.2% கம்மி. ஆனால் பாஜக ஏதோ வளர்ந்து விட்ட மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். உங்களுடைய பார்வை என்ன நாராயணன் திருப்பதி? அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் குறித்து பாஜக குறித்து பேசியிருப்பதே ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். கடந்த 2014 அப்பொழுது இருந்த தேமுதிகவுடைய தலைவர் திரு விஜயகாந்த் செல்வாக்கு வேறு, தேமுதிகவுடைய செல்வாக்கு வேறு, இப்பொழுது இல்லை. அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி பெற்ற விழுக்காடுகளை விட இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய விழுக்காடு என்பது மிக அதிகமானது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதுல டிஸ்பியூட் ஒண்ணும் இல்ல. கார்கே 11.2% வாக்குகளை நாங்கள் போட்டியிட்ட 23 தாமரை சின்னம் போட்டியிட்ட 23 தொகுதிகளில் பெற்றிருக்கிறோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு சில தொகுதிகளில் 33%, 34%, 25% என்று பல தொகுதிகளில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். சராசரியைத்தான் சொல்லி இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில இரட்டைப்படை எண்ணிக்கையில விழுக்காடுல நாம அதிகரித்திருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் அதே சமயத்துல முதல் முறையாக கடந்த 40-50 வருடங்களில அதிமுக திமுக என்கிற இரு கட்சிகளுக்கிடையே இருந்த போட்டி என்பது இப்பொழுது நடுவிலே இன்னொரு கட்சி வந்திருக்கிறது. வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாகி இருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுகள் உள்ள பார்வையை தெரிந்த அனைவருக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். பல இடங்களில் நாங்கள் இரண்டாவது ஒரு நிலைமை அஇஅதிமுகவிற்கு திமுகவுடைய வெற்றியையும் அஇஅதிமுக தோல்வியையும் நிர்ணயம் செய்திருப்பது இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி என்பதை சாதாரண அரசியல்வாதிகளுக்கு கூட தெரியும், சாதாரண பொதுமக்களுக்கு கூட தெரியும். அரசியல் கணக்கு கூட வேண்டாம். ஆனா இப்ப அண்ணாமலை 2வது வந்துட்டாரு, அதிமுக டெபாசிட் போயிருச்சு அப்படின்லாம் சொல்றீங்க. சிபிஆர் விட அவர் கம்மியான வாக்குகள் தானே வாங்கியிருக்காரு, அதையும் கேட்க மாட்டீங்கன்னு கேள்வி எழுப்புறாரு. நீங்க பெற்ற அந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இதையெல்லாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். இது ஒரு சரியான ஒரு வாதமாக நான் கருதவில்லை. நீங்க அவர்களே அப்பொழுது சிபிஆருடன் ஒப்பிட வேண்டும் என்பதும் எனக்கு புரியவில்லை. அதனால நீங்க 2014 நீங்க 24 ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை சூழ்நிலை வேறு. அதே நேரத்தில் அதிமுக பாஜக இணைஞ்சா நிறைய தொகுதிகளை கைப்பற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திரு வேலுமணி உள்ளிட்டவங்க சொன்னாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் 26 பாஜகவோடு கூட்டணி இல்லை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இப்பயும் சொல்றேன் அப்படின்றாரு. ஸோ இப்போ இனி ஃபியூச்சர்லி பாஜக அதிமுக இணைய வாய்ப்பு இல்லைன்றதை ஏற்றுக்கிறீங்களா? இல்ல, இப்பொழுது கூட்டணி குறித்து பேச வேண்டிய தேவையை எழவில்லை என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலையும் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆமாங்க, அப்ப 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னா வேலை ஏதாவது முடிஞ்சது, அவ்வளவுதானே. திரு அண்ணாமலை அவர்கள் என்று நானும் இருந்தேன், கூடத்தான் இருந்தேன். அவர் சொல்வது 100% சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? எதுவும் எழலையே. ஏதாவது கேள்வி கேட்டிருப்பார்கள், அதற்கு அவர்கள் ஏதாவது பதில் சொல்லியிருப்பார்கள், அவ்வளவுதான். இதுல கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியமே எழவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.